கரத்தனை ஆனை முகத்தினை இந்திய இளம்பிள்ளை போலீற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை குன்றில் வைத்தடி போற்றுகின்றனடி. வணக்கம். இன்றைய பதிவு பஞ்சமகா யோகங்கள்ல ஒன்றானது சச யோகமாகும். இந்த சச யோக அமைப்பு கொடுக்கிற கிரகம் எது அப்படின்னா சனி பகவான் இந்த யோகத்தை கொடுப்பாரு. அது எந்த மாதிரி நிலைகள் இருந்தா இந்த யோகத்தை கொடுப்பாரு அப்படின்னா லக்ன கேந்திரமானது 1, 4, 7, 10 சனி பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அந்த ஜாதகருக்கு இருந்தானா இந்த மேல இருக்கிற சச யோக அமைப்பு ஆகும். இந்த யோக பலன்கள் அவங்களுக்கு கொடுப்பாரு. சரிங்களா? இப்ப சனி பகவான் பொறுத்த வரைக்கும் இந்த யோக அமைப்புல இருந்தா அவங்களுக்கு முழுமையா கொடுக்குற சில லக்னங்கள்லாம் உண்டுங்க. அது எந்தெந்த லக்னத்துக்கு அவர் முழுமையான பலன்கள் கொடுப்பாரு அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். இப்போ சனி பகவான் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சிலர் தப்பாவே சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நல்ல நீதிமான் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏன்னா துலா ராசி தராசு இந்த இடத்துல அவர் உச்சம் பெறுவார். அது என்ன காரணம்? அவங்களுக்கு இந்த இடத்துல அவங்க துலா ராசியில உச்சம் அடைகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த சின்னம் தராசு சின்னம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த தராசு சின்னத்துல அவங்க இந்த ராசியில அவங்க உச்சம் பெறுறதுக்கு காரணமே அவர் நீதிமான் நியாயஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி அவங்கள என்ன தன்மை கொண்டவரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ நல்லது பண்ணிருக்கியா, உனக்கு நான் நல்லது செய்யறேன், நீ கெட்டது பண்ணிருக்கியா, நீ பண்ண பாவத்துக்கு உண்டான பலன்களை நீ அனுபவி அப்படின்னு சொல்லி இந்த அஷ்டம காலத்துல அவங்க ஜாதகருக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? அவங்க நல்ல பலன்கள் செஞ்சிருந்தானா அந்த அஷ்டம காலத்திலையும் அவங்களுக்கு நல்ல பலன்களே கொடுக்கறது வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நல்லா அமைப்புல இருந்துட்டாங்கன்னா அவங்க தொழிலுக்கும் காரகரை ஆவார். அப்படிங்கறதுனால அவங்களுக்கு தொழில் ஸ்தானமும் அவங்களுக்கு நல்லா இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தொழில அபிவிருத்தி அதிகமாகவும் பொருளாதார வளர்ச்சி, தொழில் ஆளுங்களை வேலை வச்சு செய்யறாங்கல்ல, ஆளுங்கெல்லாம் வச்சு அவங்களுக்கு வேலையாட்கள்லாம் நல்லா நம்பிக்கையான ஆளுங்களா அவங்களுக்கெல்லாம் கிடைப்பாருங்க. இப்போ எந்தெந்த லக்னத்துக்கு அவர் யோக பலன்கள் அதிகமா கொடுப்பாருன்னு இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். சரிங்களா? இப்போ கும்ப லக்னத்துக்கு அவர் லக்னாதிபதியா ஆவாருங்க. லக்னாதிபதி லக்னத்திலே இருப்பது இந்த யோக பலன்களை முழுமையா கொடுக்கிற தன்மைங்க. ஏன்னா லக்ன கேந்திரத்துல இந்த யோக அமைப்புல அவர் இருக்கிற அமைப்பு அப்படிங்கறதுனால நல்ல சிறப்பான யோக பலன்களே இந்த லக்னத்துக்கு அவர் லக்னாதிபதியா இருந்து இந்த யோக பலன்களை அவர் கொடுப்பாருங்க. இப்ப நான் மேல சொன்னேன் இல்லைங்களா, தொழில் ஸ்தானத்துல இருந்து எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறது இந்த திசையில அந்த ஜாதகருக்கு முழுமையாவே கிடைக்கும். சரிங்களா? இப்போ அடுத்த லக்னமானது நான் சொல்றேன். அதே போல கும்ப லக்னத்துக்கு போலவே மகர லக்னத்துக்கும் அவர் லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் ஆகிறதுனால தனாதிபதியும் ஆகிறாரு இல்லைங்களா? இங்க லக்னத்திலேயே இவர் ஆட்சி பெற்று இருக்கிறது நல்ல சிறப்பான யோகத்தையும் நல்லா தனத்துக்கு காரகரா 2ஆம் இடம் தனஸ்தானமா வர்றதுனால அந்த அதிபதி லக்னம் ஏறுறது, குடும்பாதிபதி லக்னம் ஏறி திசை நடக்கிறது, இந்த யோக அமைப்பிலும் இருக்கிறது நல்ல சிறப்பான யோக பலன்களே இந்த ஜாதகருக்கு இந்த சனி திசையில இவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்த லக்னமானது அடுத்த லக்னமானது மேச லக்னத்துக்குங்க. மேச லக்னத்துக்கு சனி பகவான் 10, 11 குடைவரா வருவார். அவர் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதும் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருப்பதும் இவங்களுக்கு இந்த யோக பலன்கள் கொடுப்பாங்க. இங்க 7ஆம் இடத்துல பாதகாதிபதி உச்சம் பெற்று இருப்பது தீர்மான தாமதத்தை கொடுக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. இங்க சுக்கிரன் எந்த நிலையில் இருக்காருன்னு பாத்துக்கோங்க. அவங்களுக்கு குடும்பஸ்தானமும் சுக்கிரனும் ஓரளவு நல்ல அமைப்புல இருந்தா அவங்க திசா காலங்களில் அவங்களுக்கு தீர்மானமும் சீக்கிரமா அமைஞ்சிடும். சரிங்களா? கொஞ்சம் லேட் தள்ளி போகுமே தவிர நல்ல குடும்பத்திலிருந்து பொண்ணோ பையனோ அவங்களுக்கு வரன் அமையும். குடும்ப வாழ்க்கையும் இவங்களுக்கு நல்ல யோக பலன்களே அதாவது நல்லபடியா இருக்கும். யோக பலன்களும் அந்த சுக்கிரனுடைய வீட்டுல உச்சம் பெற்றிருக்கிற சனி பகவான் கொடுப்பாரு. சரிங்களா?
அதே போல் தொழில் ஸ்தானாதிபதி வந்து தொழில் ஸ்தானத்திலே ஆட்சி பெற்று இருப்பது நல்ல சிறப்பான யோகங்க. இந்த ஜாதகர் வந்து இந்த யோக அமைப்பில் இருக்கிறது. இங்கே பாதகாதிபதி வந்து 10ல் இருக்காருன்னு பார்க்காதீங்க. இங்கே பாதகாதிபதியாகவே இருந்தாலும் சரிங்க, ஒரு 10ஆம் இடத்துக்கும் ஆட்சி பெற்று இருப்பதால இது தொழில் ஸ்தானம், இவர் தொழிலுக்கும் காரகராக வருவாரதுனால சனி பகவான் இந்த ஜாதகர் வந்து சொந்த தொழில் செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா பொருளாதார வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றமும் இந்த ஜாதகருக்கு இருக்குங்க. நல்ல லாபத்தையும் ஈட்டுவார். ஏன்னா லாபாதிபதி தொழில் ஸ்தானத்திலையும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல்ல யோக பலன்களே இந்த ஜாதகருக்கு கொடுப்பாருங்க. ஏன்னா இந்த அதிபதி வந்து செவ்வாய் வந்து இதனுடைய அதிபதி லக்னாதிபதி இருக்காரு இல்லைங்களா, இந்த 10ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறும் கிரகம் அல்லவா. அதனால இங்க 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிற சனி இந்த லக்னத்துக்கு நல்ல யோக பலன்களே இந்த சனி பகவான் கொடுப்பாரு, இந்த யோக அமைப்பு. சரிங்களா. அடுத்த லக்னமானது அடுத்த லக்னமானது வந்து துலா லக்னங்க. துலா லக்னத்துக்கு லக்னத்திலேயே அவர் உச்சம் பெற்று இருப்பது இது நல்ல சிறப்பான யோகங்க. ஏன்னா இந்த துலா லக்னத்துக்கு 4, 5ஆம் அதிபதி புத்திரஸ்தானாதிபதியும் சனி பகவான் வர்றது, லக்னத்திலேயே வந்து அவர் இருப்பது. இங்கே வந்து 7ஆம் இடத்துல திக்பலமும் லக்னத்தில் நிஷ்பலமும் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இங்கே இவர் நிஷ்பலமாக இருந்தாலும் உச்சத்தில் இருக்காருங்க ஜாதகருக்கு. சரிங்களா. இங்கே 5ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கு, பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி உச்சம் பெற்றிருக்குது. முன்னோர் அதாவது பூர்வ புண்ணியஸ்தான சொத்துக்கள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, பெரியவங்க சொத்துக்கள்லாம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அந்த ஜாதகருக்கு அந்த சனி திசையில வாய்ப்புகள் உண்டுங்க. சரிங்களா. இந்த அதே போல 4ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால வீடு மனை வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதனாலையும் அவங்களுக்கு சிறப்பான யோக பலன்களே கொடுப்பாங்க. ஏன்னா இந்த சுக்கிரன் இந்த லக்னாதிபதிக்கு இவர் அதி நட்பு கிரகமாகவும் பஞ்சமாதிபதியும் வர்றதுனால இந்த யோக பலன்கள் முழுமையாகவே இந்த லக்னத்துக்கு கிடைக்குங்க. சரிங்களா. அதே போல 4ஆம் இடத்துக்கும் இந்த அமைப்பு அப்படியே நான் இந்த சுக்கிரன் லக்னத்துல இருந்தா இந்த அமைப்பு கொடுக்கும் அப்படின்னு சொன்னால, அதே மாதிரி 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருந்தாலும் நல்ல யோக பலன்களே இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். சரிங்களா. இப்போ அடுத்த லக்னமானது அடுத்த லக்னமானது வந்து விருச்சக லக்னம். அடுத்த லக்னம் விருச்சக லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருப்பாரு. மூல திருகோண ராசியில சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பது இந்த யோக அமைப்பில் இருப்பது நல்ல யோக பலன்களே கொடுப்பாரு. ஏன்னா 4ஆம் இடம் வீடு மனைன்னு சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த பலன்கள்லாம் இந்த லக்னத்துக்கு நல்ல சிறப்பாகவே கொடுப்பாரு. சரிங்களா. இங்கே வந்து 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்காருன்னு எடுத்துக்காருங்க. அவர் 4ஆம் இடத்துக்கு மூல திருகோணம் ஆண் ராசியில் அவங்க இருப்பது நல்ல சிறப்பான யோக பலன்களே இந்த ஜாதகருக்கு இந்த விருச்சக லக்னத்துக்கு கொடுப்பாருங்க. நல்ல யோக பலன்கள் கொடுப்பாரு. அடுத்த லக்னமானது துலா லக்னம். ரிஷப லக்னம். துலா லக்னத்தில் பேசிகிட்டு இருந்தால துலாத்தையே சொல்லிட்டேன். ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னத்துக்கு வந்து இவர் 10ஆம் இடத்துல வந்து இருங்க போட்டுக்கிறேன். 7, 8, 3, 10 10ஆம் இடத்துல ஆட்சி பெறுற நிலை. இந்த லக்னத்துக்கும் அவர் அதி நட்பு கிரகமாகவும்
யோகராவும் ரிஷப லக்னத்துக்கு வந்து அவர் யோகராவும் வருவாருங்க. யோகராவும் வர அமைப்பு 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருப்பது சிறப்பான தொழில் முன்னேற்றம். இது எல்லாமே இந்த ஜாதகருக்கு சிறப்பாக கொடுக்குங்க. சரிங்க. துலா லக்னத்துக்கும் சரிங்க, ரிஷப லக்னத்துக்கும் சரிங்க. இந்த 2 லக்னத்துக்குமே இவர் யோகா அமைப்பு வர்றதுனால முழுமையான பலனே இந்த ஜாதகருக்கு கிடைக்குங்க. சரிங்களா. அடுத்த லக்னமானது கடக லக்னம்ங்க. கடக லக்னத்துக்கு வந்து கடக லக்னம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 7 8ஆம் அதிபதியாக வருவாருங்க. இவர் வந்து 7ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்றிருந்தா மனைவி வழியாக பிரச்சனை வருமா, தாரதோஷ அமைப்பு வருது அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே அதன் மூலயமா பிரச்சனை வருதுன்னா இங்கே 2ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது பாதிக்கப்பட்டு 11ஆம் இடம் வலுத்து இருந்தால் தான் அவங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு. இருந்தாலும் மத்தியமையான குடும்ப பிரச்சனை, குடும்பம் அப்படின்னு எடுத்து தான் மத்தியமையாக கொண்டு போயிடுவார். ஆனால் மற்ற விஷயத்தில் வந்து வெளி வட்டாரங்களில் வந்து நல்லா பேசக்கூடிய தன்மை கொண்டவராக இந்த ஜாதகர் இருப்பார். தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்கும். உங்களுக்கு தொழில் ஏதாவது சொந்த தொழில் செஞ்சிட்டு இருந்தா ஆட்சி பெற்றிருந்தா இவங்க சச யோகா அமைப்பில் இருக்கிறது நல்ல சிறப்பான யோகா அமைப்பே கொடுக்குங்க. அடுத்தது கடக லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்காருங்க. இந்த அமைப்பும் நல்ல யோக பலன்களே கொடுப்பாருங்க. இங்க உச்சம் பெற்று வக்ரமே ஆகியிருந்தாலும் சரிங்க. இங்க சுக்கிரன் வீட்டுல உச்சம் பெறுவாரு சனி பகவான். இங்க கடக லக்னத்துக்கு வந்து உச்சம் பெற்று வக்ரமானா அது நீச்ச நிலைக்கு போயிடுமே, பாதிப்பு கொடுக்குமானா அப்படி கிடையாதுங்க. இந்த அமைப்புல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த யோக பலன்களை முழுமையா கொடுப்பாருங்க. நல்லா பெரிய பதவியில் இருக்காரு, நல்லா தெரிகிற ஆளுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா யோக பலன்களே அந்த திசையில அவங்களுக்கு கொடுப்பாருங்க. அதே போல இந்த இடத்துலயும் வக்ரமாகி இருக்கலாங்க. ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு பாதிப்பு கொடுக்குமா, ஏன்னா 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருப்பது சிறப்பு குறைக்கும். இந்த லக்னத்துக்கும் அப்படின்னா இந்த லக்னத்துக்கும் அப்படிதாங்க. இந்த சிம்ம லக்னத்துக்கும் 7ஆம் இடத்துல வந்து 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சனி பகவானே ஆவாரு. அவர் ஆட்சி பெற்று இருக்கணும், இந்த யோக பலன்கள் கொடுக்கும். அதே போல இந்த கடக லக்னத்துக்கும் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருப்பது இந்த யோக பலன்கள் கொடுக்கும். ஆனா அந்த குடும்ப வாழ்க்கைன்னு பொறுத்தான் எடுத்துக்கிட்டா அது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற அமைப்பு உண்டுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு ஏதாவது வந்தாலும் மற்ற விஷயங்கள ஜாதகருக்கு எந்த பிரச்சனையும் வராது, குடும்பங்கிற மட்டும்தான் வரும். இருந்தாலும் இங்கேயும் வக்ரம் ஆகிற அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த கடக லக்னத்துக்கு 4 7ஆம் இடத்துலையும் சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடத்துலையும் இந்த மாதிரி வக்ரமாகி சனி பகவான் இருந்தாலும் அந்த யோக பலன் அந்த சச யோக அமைப்புல இருக்கிற அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகருக்கு கண்டிப்பா அவங்க திசையில கண்டிப்பா கொடுப்பாருங்க. சரிங்களா. இதுதாங்க இந்த சச யோகா அமைப்புல சனி பகவான் ஆட்சி யோக உச்சமாக இருந்தா இந்த சில நான் சொன்னீங்களா துலா லக்னம், அதாவது இந்த சுக்கரனுடைய வீடு லக்னங்களுக்கும் மற்ற லக்னத்துக்கு நான் ஒன்றுன்னா சொன்னல அதெல்லாம் யோக பலன்களும். இங்க கடகமும் சிம்மத்துக்கும் கொஞ்சம் மத்தியமையான பலன் தான் கொடுப்பாரு. இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு இப்ப நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, வக்ரமாயிருந்தா நல்ல பலன்களே அந்த திருமண வாழ்க்கையும் பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயத்திலையும் அந்த யோக பலன்கள் அந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. சரிங்களா. நன்றி, வணக்கம்.